என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை திடீரென நிற்கும் மாதிரி தோன்றும். எதுவும் நடக்கவில்லை போல, எல்லாம் சும்மா நிற்கிறது போல. நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடிவுகள் வரவில்லை என்று தோன்றும். அந்த உணர்வு வலி தரும். ஆனா என் தங்கமே, அது முடிவு இல்லை, அது ஒரு இடைவெளி. கடவுள் உனக்காக ஒரு புதிய பாதையை அமைத்து கொண்டிருக்கும் நேரம் அது. வாழ்க்கை சில நேரங்களில் நின்றது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது முன்னேறி கொண்டுதான் இருக்கும். நீயே கவனிக்கவில்லை என்றால் கூட உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது. கடவுள் உனக்குள் வலிமை சேர்க்கிறார். நீ தாங்கிக் கொண்டிருக்கும் அமைதி உன்னுடைய எதிர்கால வெற்றிக்கான அடித்தளம் தான். எத்தனை பேருக்கு உன்னை போல் சகிப்புத்தன்மை இல்லை. நீ வலியை எதிர்கொள்கிறாய், ஆனா உன் மனதில் நம்பிக்கை இருக்கு. அது உன்னுடைய மிக பெரிய பலம். கடவுள் உன்னை விட்டுவிட மாட்டார். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு நோக்கத்தோடு தான் வருது. அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கத்தான். என் தங்கமே, சில நேரங்களில் கடவுள் நம்முடைய பாதையில் அமைதியை வைத்து நம்மை கற்றுக் கொடுக்கிறார். எதுவும் நடக்காத மாதிரி தோன்றும் அந்த நேரம் தான் உன்னுடைய ஆன்மா வளர்கிற நேரம். நீ சும்மா காத்திருக்கும் அந்த நாட்கள் வீணா அல்ல. அவை உன்னை வலிமையாக்கும் நாட்கள். நீ நினைச்சு பாரு, உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் அப்போ புரியல. ஆனா பிறகு தான் புரிந்தது, எல்லாம் நல்லதற்காகத்தான் நடந்தது. அதே மாதிரி இப்போ நீ நிற்கும் போல தோன்றும் அந்த நிலைமை கூட ஒரு நாள் உன் ஆசீர்வாதமாக மாறும். கடவுள் உன் மனத்தையும் உன் போராட்டத்தையும் நன்கு அறிவார். உன் கண்ணீர் அவர் கணக்கில் இருக்கு. நீ ஒவ்வொரு முறை ஏன் இப்படி நடக்குது என்று கேட்கும்போது கூட அவர் அமைதியாக, காத்திரு மகளே, நான் உனக்காக வழி அமைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ எப்போதும் நினைச்சுக்கோ, வாழ்க்கை நின்றது போல தோன்றும் போது தான் உண்மையில் பெரிய மாற்றங்கள் நடக்குது. ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்படும்போது அது சாகிறது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது முளைக்க தயாராகிக் கொண்டு இருக்கும். நீயும் அந்த விதை மாதிரி தான் என் தங்கமே. இப்போ அமைதியாக இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராகிக் கொண்டு இருக்கிறது. உன் மனசை விட்டு நான் முடியாது என்ற எண்ணத்தை நீக்கிவிடு. நீ இதுவரைக்கும் பல தடைகளை கடந்து வந்திருக்கிறாய். அதைவிட இது எதுவும் இல்லை. கடவுள் உன்னிடம் ஒரு சிறப்பு நம்பிக்கை வைக்கிறார் என்பதால்தான் உனக்கு சோதனைகள் அதிகம். அவர் நம்பிக்கைக்கு தகுதியானவள் நீ. வாழ்க்கை சில நேரங்களில் தாமதமாக ஆசீர்வாதத்தை தரும். ஆனால் அது வரும்போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரும். நீ காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாகாது. கடவுள் ஒரு நொடியும் தாமதப்பட மாட்டார், அவர் தரும் நேரம் சரியானது. என் தங்கமே, நீ மனம் தளராதே. உன் வாழ்க்கை நிற்கவில்லை, அது திசைமாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது. கடவுள் உன் வழியை மாற்றி உன்னை பாதுகாப்பாக கொண்டு செல்கிறார். நீ இப்போ பார்க்க முடியாத ஒரு எதிர்காலம் உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. சில சமயம் நாம் நிற்கும் அந்த நேரம் தான் நம்மை நம் உள்ளத்தோடு இணைக்கும் நேரம். நீ உன்னையே கேள், எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? அந்த கேள்விக்கு வரும் பதில்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ உன்னோட நம்பிக்கையை பிடித்து வைத்துக்கொள். எத்தனை முறை வாழ்க்கை சோதித்தாலும் நீ நம்பிக்கை விடாமல் இருந்தால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. உன்னோட ஒவ்வொரு முயற்சியும் ஒரு விதை போல் இன்று முளைக்கவில்லை என்றால் நாளை முளைக்கும். ஆனால் முளைக்கும். என் தங்கமே, நீ கடவுளிடம் சொல்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவர் கேட்கிறார். சிலவற்றுக்கு உடனே பதில் தருவார், சிலவற்றை தாமதமாக தருவார். ஆனால் அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் நம்மை வளர வைக்கும் விதமாகவே பதிலை கொடுக்கிறார். நீ உன்னோட இதயத்தில் நம்பிக்கை வைத்திரு. வாழ்க்கை தடைப்பட்டு போல் தோன்றினாலும் கடவுள் உனக்காக கதவை திறப்பார். அந்த கதவு திறக்கும் போது நீ புரிந்து கொள்வாய், ஏன் இத்தனை நாள் காத்திருக்க வைத்தார் என்று. உன் தன்னம்பிக்கை தான் உனக்கான மிக பெரிய ஆயுதம். யாரோ தடுக்கிறாங்க என்று எண்ணி மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது கடவுளின் அனுமதி இல்லாமல் யாராலும் தடுக்க முடியாது. அது அவருடைய நேரத்தில் நடந்தே தீரும். உன் சோதனைகள் உன்னை வலிமையாக்கும். நீ இதுவரை தாங்கிய ஒவ்வொரு வலியும் ஒரு புதிய தைரியத்தை உருவாக்கியுள்ளது. அந்த தைரியம் தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, ஒரே விஷயத்தை மனதில் வச்சுக்கோ, உன் வாழ்க்கை நிற்கவில்லை. அது ஓய்ந்து ஒரு புதிய தொடக்கத்திற்காக ஆற்றல் சேர்க்கிறது. கடவுள் உனக்காக ஒரு அழகான பாதையை வரைகிறார். அதனால் தான் இப்போ ஒரு சிறிய இடைநிறுத்தம் வந்திருக்கிறது. நீ உன்னோட மனசை அமைதியாக வைத்துக்கொள். எல்லாமே சரியாகும்.
உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடை ஒரு நாளில் ஆசீர்வாதமாக மாறும். நீ இன்னும் நம்பிக்கை உடன் சிரிச்சு கொண்டே போ. ஏனென்றால் உன் சிரிப்பில் கடவுளின் ஒளி இருக்கிறது. நீயே உன்னுடைய வலிமை. யாரும் உன்னுடைய பயணத்தை நிறுத்த முடியாது. ஏனென்றால் அது கடவுளால் எழுதப்பட்ட பாதை. நீ நடந்து கொண்டே போ. எத்தனை மழை எத்தனை காற்று வந்தாலும் உன் உள்ளம் நம்பிக்கையால் நிறைந்திருக்கட்டும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இன்று உன்னை நிறுத்திய மாதிரி தோன்றிய அந்த தருணம் தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று புரிந்து கொள்வாய். என் தங்கமே, வாழ்க்கை நிற்கவில்லை, அது உன்னுடன் சேர்ந்து வளர்கிறது. நீயும் உன்னோட கனவுகளும் உன்னோட நம்பிக்கையும் எல்லாம் கடவுளின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த தடையும் உன்னை வெல்லாது. அந்த நம்பிக்கை உன்னை புதிய ஒளிக்கு கொண்டு போகும். அதுதான் உன் ஆன்மாவின் சக்தி. அதுதான் கடவுளின் அருள். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது போல தோன்றும். எத்தனை முயற்சி செய்தாலும் எதுவும் நடக்கவில்லை போல இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த அமைதி நேரம் தான் கடவுள் உன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கும் நேரம். அவர் அமைதியாக உன் பாதையில் ஒளி பரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ பார்த்து புரியவில்லை என்றாலும் கூட அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கை சில சமயம் நிற்கும் போல தோன்றும். ஆனால் அது நிற்கும் தருணம் அல்ல, அது வளர்ச்சிக்கான இடைவெளி. ஒரு மரம் வளர்வதற்கு முன் அதன் வேர்கள் ஆழமாக போகும். அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் ஆழமாக வலிமை பெறும் நேரத்தில் தான் இப்படி அமைதியாக இருக்கும். நீ மனம் தளராதே என் தங்கமே. நீ ஒரு வலிமையான உயிர். உன் மனசு எவ்வளவு தாங்குகிறது என்று நீயே சில நேரம் மறந்துவிடுகிறாய். ஆனா கடவுள் மறக்க மாட்டார். அவர் உன் கண்ணீரையும் உன் நம்பிக்கையையும் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் ஒரு படியாக மாறப் போகிறது. எதுவும் நடந்தேகில்லை என்றாலும் நீயே முயற்சி செய். ஏனென்றால் கடவுள் உன் முயற்சியில்தான் ஆசீர்வாதம் வைப்பார். ஒரு நாள் நீ முயற்சி செய்து கொண்டிருந்த அந்த வழிதான் உன் வெற்றிக்கான கதவாக மாறும். சில சமயம் வாழ்க்கை நம்மை அமைதியாக இருக்க சொல்லும். அது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு கற்றல். நீ அமைதியாக இருக்கும் போது உன் உள்ளம் பேச ஆரம்பிக்கும். அந்த குரல் தான் கடவுளின் குரல். அவர் உனக்கு சொல்லப் போகிறார், இது முடிவு இல்லை மகளே, இது ஒரு புதிய தொடக்கம். என் தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நினைச்சு பார். எத்தனை முறை விழுந்தாலும் நீ எழுந்திருக்கிறாய். அதுதான் உன்னுடைய உண்மையான வலிமை. நீயே உன்னை மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அந்த சக்தி கடவுளால் உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை நம்மை நிறுத்தி வைக்கும் தருணங்கள் நம்மை நம்மோடு இணைக்கும் தருணங்கள். அந்த அமைதி நேரத்தில் தான் நம்மால் நம்மை உணர முடியும். நீ உன்னை பற்றிய நம்பிக்கையை இழந்துவிடாதே. உன் நம்பிக்கையில் தான் உன் எதிர்காலம் இருக்கிறது. சிலர் உன்னுடைய பயணத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உன்னை தடுக்கிறார்கள் என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் கடவுள் அவர்கள் மூலமாகவே உனக்கான திசையை மாற்றி விடுகிறார். உனக்கு சரியான பாதையை காட்ட அவர் சில கதவுகளை மூடுகிறார். அது தடை அல்ல, அது பாதுகாப்பு. நீ அந்த மூடப்பட்ட கதவுகளை பார்த்து வருத்தப்படாதே. ஏனென்றால் அவற்றின் பின்னால் கடவுள் உனக்காக ஒரு பெரிய வாயிலை திறக்கிறார். நீ காத்திருக்க வேண்டும். காத்திருப்பது பலவீனம் அல்ல, அது நம்பிக்கையின் அடையாளம். என் தங்கமே, நீயே நினைச்சுக்கோ, எத்தனை முறை உனக்கு தோல்வி வந்தது என்று. ஆனால் ஒவ்வொரு முறை அந்த தோல்வியும் உன்னை ஒரு பாடம் கற்றது. அந்த பாடமே இன்று உன்னை வலிமையாக வைத்திருக்கிறது. வெற்றி என்பது முடிவல்ல, அது அந்த தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்ட நம்பிக்கையின் பலன். நீ யாரிடமும் ஒப்பிட வேண்டாம். உன் பயணம் தனி. உன் நேரம் வேறுபட்டது. மற்றவர்களுக்கு இன்று நடந்தது உனக்கு கூடுதல் ஆசீர்வாதத்துடன் நாளை நடக்கும். கடவுள் உன் நேரத்தை தாமதப்படுத்தினால் அதற்கு காரணம் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என்பதுதான். நம்பிக்கை கொண்ட மனம் தான் கடவுளின் கவசம். நீ மனம் தளராதே. சில நேரங்களில் கடவுள் உன்னை இருளில் வைத்து ஒளியை காட்டுகிறார். அந்த இருள் தான் உன்னை வழிநடத்தும் வழிகாட்டி. நீ சற்று அமைதியாக இருந்தால் அந்த ஒளியை நீ காண்பாய்.